ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் இது என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மோடு தான். கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டு. இது வந்து ஒரு ப்ளே பண்ண மேட்ச்சு. நான் நிறைய கண்டென்ட் மானிட்டேஜ்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன அது எப்படி சொல்கிறது, நான் தெரியாமல் டெலிட் பண்ணி விட்டேன். அதனால் இப்போவே ஒரு மேட்ச் போட்டு இப்போவே ரெக்கார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னோடய ஐடியில் கவின்னு ஒரு அக்கௌண்ட், அதை நான் சும்மா விளையாண்டுருந்தேன் போது ரெக்கார்ட் பண்ண மேட்ச் இது. ஓகே, இந்த மேட்ச்சு நாங்கள் ஜெயிப்போமா தோப்போமா, போய் அடிப்போமா இல்லை போய் அடிக்க மாட்டோமான்னு சொல்லுங்கள். நல்லா டேமேஜ். லைஃப் என்ன இவ்வளோ 20 தான் இருக்குது. 20லேயே சரி ஓடுவோம், எங்கேருந்தா மாட்டிக்கும். இங்கே எங்கே போவாங்க? உள்ளே இருக்கான். ஒரு தம்பி ஒரே அடிச்சிருந்தா நான் அப்போயே சேர்த்துருப்பேன். ஏன்னா மிஸ் பண்ணிங்கன்னே. சரி, இங்கே கூட ஒரு மெடிக்கேட்டை போட்டுருவோம். ஒரு அடி அழைச்சி விட்டான்னு நாமளும் நாக்காய் கில்லும் கிடைக்காம போயிடும். அதனால் மெடிக்கேட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். ஓகே, விக்டரி அடிச்சாச்சு. அடுத்த மேட்ச், இந்த மேட்ச் வந்து M4N வாங்கிட்டேன். ஓகே, ஓடலாம். யாரும் அடிக்கிறது? க்ளூவால் போட்டுச்சு. செம்ம டேமேஜ். இன்னும் ஒரு அடி அடிச்சு நான் செத்துருப்பேனே. என்னோட நல்ல நேரம் நான் க்ளூவால் போட்டேன். நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கடா தம்பி. ஃபாஸ்ட்டாக தான் இருந்தேன். நான் ஒரு அடி மட்டும் அடிச்சிருந்தேன்னா நான் செத்துருப்பேன். ஸோ ஓகே, அங்கேருந்தா க்ளூவால் அடிச்சு முடிச்சு விட்ருவானுங்க. நம்ம இங்கே வந்து மெட்கிட்ட போடுவோம். ஃபஸ்ட்டு மெட்கிட்ட போடு. ஓகே, இங்கே வந்துட்டானா? ஓகே, அடிச்சோன்னா மேலே அக்யூரசி கரெக்டாக கிடைக்கல. சரி, ஓகே, இதான் ரேஞ்சு கம்மியாக இருக்குது இந்த M4N. ஓகே, நல்லா அடிச்சு விட்டு ஓடலாம். இந்த அக்கௌண்ட் வேறு லெவலில் இருக்குது. எல்லா கண்ணுக்கும் ஸ்கின் இருக்குது. இதில் விளையாண்டுட்டு என்னுடைய அக்கௌண்ட் விளையாடுறதுக்கு எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இதில் எல்லா கண்ணுக்கும் ஸ்கின் இருக்குது, நல்ல நல்ல ஸ்கின்னாக இருக்குது. அதனால் என் அக்கௌண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நாக் பண்ணிட்டானா பேச என்னடா பேச நாக் பண்ணுறேன். தம்பி க்ளூவால் போடுங்க ப்ரோ. போட்டார். ஃபஸ்ட் ரிவ்யூ ஆகும். நம்ம டீம் நாக் பண்ணிட்டாங்களா? யார் போகுது? 2 பேர் நாக்கு. ஹெட்செட். ஓகே, முடிச்சு விட்டாச்சு. ரிவ்யூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. நம்மகிட்ட வேறு க்ளூவால் இல்லை. அவரை போய் ரிவ்யூ பண்ணிக்கலாம் ப்ரோ பிளேயர். சரி, ஓகே, நம்மால் வந்து க்ளூபால் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டான். ஃபஸ்ட் ஒன்று கீழே எடுத்துருவோம். கீழே போய் ரிவ்யூ ஆகிட்டோன்னா பாக்ஸ் தான் கீழே போய் வந்துருச்சு. சரி, எனக்கு ஒரு க்ளூவால் கிடச்சிருச்சு. எங்கேருந்து கிடச்சதுன்னா அந்த பெட்டு தான் எடுத்து கொடுத்தது. ஓகே, இவனை யாரோ நாக் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே எடுத்துவிட்ருவோம். இவங்கிட்ட க்ளூவால் ப்ளஸ் டெசர்டிகள் கிடச்சிருச்சு. சரி, ஓகே, நீ எங்கே இனிமே இருக்கான்? எங்கே இருக்கான்? இங்கே தான் எங்கேயோ ஒரு ரெட் கிடச்சி. இல்லை, அங்கே ஓடுறான் பாரு. தம்பி தலையை மட்டும் காட்டுறான். எங்கே நீ இங்கே போகிற? அங்கே தான் நாக்குறான். அடிச்சு இது விட்டான்னா அவன்தானா? இங்கே ஆளை காணோம். எங்கே இருக்கான்? ஓடிட்டானோ? எங்கடா தம்பி இருக்கு? இங்கே இருக்கான். எங்கே போகிறான்? ஹெட்ஷாட் க்ளோஸ். மேலேருந்து அடித்தா ஹெட்ஷாட் விழுகுங்கிறது உண்மைதான் போல. சரி, ஒரு சேரை மட்டும் போட்டுருவோம். இங்கே ஓகே, MP40 + M4A1. எனக்கு இந்த MP40 ஸ்கின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னோட ஐடியில் இது எடுக்க முடியலை. பிகாஸ் டைமண்ட் இல்லை. ஸ்டோன் வேணால் கிடந்தது, ப்ளூ பிரிண்ட்டு தான் இல்லை. ஓகே, சரி ஓடுவோம். நல்லா ஓடு. இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறானே. இல்லை, மேக்ஸ் அப்டேட் பண்ணால் எப்படித்தானோ. சரி, கில்லையே ஃபுல் அப்டேட் பண்ணிட்டேன். எப்போவே பண்ணிட்டான். இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது எனக்கு. சரி, ஓகே, இது ஆமாம். ஓகே, நான் இப்போ எதுக்கு அமேசான் எனக்கே தெரியலையே. சரி, ஓகே, ஓடுவோம். நம்ம டீமெண்ட் வேறு நாக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் அவர் போய் ரிவ்யூ பண்ணி விட்டு வந்துடுவோம். சீக்கிரம் க்ளூவால் போடலாமா வேணாமா? எவனும் வரல. இதுக்கு அங்கேயே எய்மிங் வச்சுருப்போம். சரி, ஓகே, ரிவ்யூ பண்ணி வச்சு நம்ம அடுத்த சனுக்கு இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஏன்னா நம்ம சுற்றி போய் அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே எவனோ ஒரு ஸ்டெப் சவுண்ட் கேட்டுது, அதனால தான். சரி, ஓகே. அவங்க கில் எடுத்தாச்சு. ஓசி கில்னே ஃபுல்லாக 2 அடி அடித்தா விழுந்துடான். பையன் கீழே விழுந்துடும். நம்ம டீமெட்டை முடிச்சு விட்டாங்களே. அங்கே ஒருத்தர் இருக்கானே. என்ன ஆக போகுது யாராவது சொல்லுங்கள். இந்த மேட்ச் நாங்கள் போய் அடிப்போமா இல்லை நாங்கள் போய் அடிக்க மாட்டோமா? இந்த ரவுண்ட் நாங்கள் விக்டரி ஆகுமா டெஃபிட் ஆகுமா? ஓகே, 7 டேமேஜ் பண்ணிட்டான். சரி, க்ளூவால் போடுவோம். 18 தான் குழந்திருக்கே. ஒரு ஹெட்ஷாட் கரெக்டாக மண்டையை கொண்டு வந்து குறுக்கு விட்டு நாக் ஆகிட்டான். ஓகே, நம்ம டீம் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோமா? அவன் டக்குனு கிளியர் போ தம்பி. கிரனேட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவர் நாக் ஆகிட்டாரா கிரனேட்டில்? நான் அதை பார்க்கலையே. நான் அவர் உயிரோடு இருக்கிறேன்னு தான் நினச்சிட்டுருக்கிறேன். ஓகே, மண்டையிலே வாங்கிட்டானா? அதுக்கப்புறம் நீ தலையை காட்ட மாட்டேன். அப்படியே அமௌண்ட் போடு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் யார் பார்த்து ஜெயிப்பாங்க தெரிஞ்சால் சொல்லுங்க. ஓகே, level 3 வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, மஷ்ரூம்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஜாலியாக. M10 கிடச்சிருக்கா போயடா பைத்தியாரா.
நம்ம ஃபேவரட் கன் இருக்கே அவன் தூக்கிட்டானா? ஓகே. இவங்க வந்து M10க்கு டபுள் ரேட்டாக பெருசு பண்ணி வச்சுக்கிறாங்க. என்கிட்ட வந்து அந்த ஃபைரியா சரி ஏதோ டபுள் டேமேஜ் மைனஸ் ரேட் ஆஃப் அந்த ஸ்கின் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே இங்கே தான் இருப்பானே, இங்கே இருப்பாங்களா? ஓ கிரனேட். இப்போ தான் என்னடா சவுண்டு வரலையேன்னு பார்த்தேன். அப்போ மேட்ச்சில் இப்போ இல்லை, நான் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணிட்டேன். ஓ எனிமி செம்ம டேமேஜ். ஓ எனக்கு இப்போ டேமேஜ் ஆச்சு, பின்னாடி இருந்து அடித்து விட்டார்கள். சரி ஓகே மிட்கிட்ட போட அவனை முடிச்சு விட்ருப்பா தம்பி. அப்புறம் நம்மளை முடிச்சு விட்டு ரிவாய். ஓய் க்ளூ எடுக்காம போயிடா பைத்தியாரா. இங்கேயா அதே யாரா அது இங்கே ஓடுறது? ஐயோ என்னாச்சு? எனக்கு இந்த இடத்துல ஒரு கால் வந்துருச்சு. ஓகே வந்தோடனே கட் ஆகிடுச்சுங்காட்டி மேலே அதில் காட்டாது, அது வரைக்கும் நல்லது தான். ஓகே ஒரு மெட்கிட்ட போடுவோம். இப்போ கால் வந்த கேப்பில் பின்னாடியிருந்து ஒரு அடித்தான் அவன் நம்ம டீம்மேட் முன்னாடியிருந்து அடித்து போட்டாங்க. சரி இதுக்குள்ளே தான் நிற்கிறான், ஒரு கிரனேட்டை போடுவோன்னு போட்டால் 2 போட்டேன். எங்கடா ஒரு துளி கூட டேமேஜ் வரலையேன்னு பார்த்தா அவன் கீழே போயிட்டான். ஏன்டா கீழே போகிறீங்க? நான் போகிற கிரனேட்டே ஒன்றும் உருப்படியாக விடாது. இதுதான் ஃபஸ்ட் உள்ள வந்தது, அதையும் அதுலேயும் நாக்காக. இப்போ பாருங்க அவன் கீழே தான் இருப்பான். என்னடா கீழே யாரும் நாக்காகிறாங்க பார்த்தா அவன் கீழே இருக்கா. சரி ஏய் நீ எனக்கு தாண்டான்னு நினச்சிட்டு போகலாம். எனக்கு தாண்டா மாட்டிட்டியா நீ? நான் தானே கில் பண்ணுவேன் ஒரு ஹெட்செட். ஓகே கைஸ் இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.